நம்பிக்கையாக கொண்டுக்கிற ஒரு விசுவாசி தன் வேலையினால் பிழைக்கக்கூடாது. அவனுடைய பிழைப்பு, அவனுடைய முன்னேற்றம் முழுவதும் அவன் வேலையினால் இருக்கக்கூடாது. அவன் கொடுக்கிற விதையினுடைய விளைச்சல்ல வாழணும். விளைச்சல்ல வாழக்கூடியவன் தான் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறான்னு அர்த்தம். நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம் இருக்கிறோம். அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் சுதந்திரம் இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு தீமை நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, தெரியக்கூடாது. ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கிறதை தவிர வேறு எதுவுமே செய்யாதீங்க. நீதிமொழிகள் 10 திருப்புவோம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வாக்கிங் இன் த பிளஸிங் என்று பார்த்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நடப்பது. நாம் கர்த்தருக்கு எவ்வளவோ காரியங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போ பாடின பாட்டில் கூட நன்றி நன்றி நன்றின்னு பாடணும். நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய எத்தனை காரியங்களில் நம்ம பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த உன்னதத்தின் பலன் சொல்லப்பட்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இட் மேக்ஸ் ரிச்ன்னு இருக்கு. இன்னைக்கு அநேக மக்களுக்கு ரிச்ங்கிற வார்த்தையே சபைக்கு போகிற மக்களுக்கு பிடிப்பது கிடையாது. ஐஸ்வர்யங்கிற வார்த்தையை பிடிப்பது கிடையாது. சில மக்களுக்கு ஆசீர்வாதங்கிற வார்த்தையை பிடிப்பது கிடையாது. நம்ம சபையை குறித்து ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்புவாங்க. அந்த சர்ச்சு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை நம்ம பார்த்து பேசுகிறார் என்றால் அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். பரலோகம் ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்கிற இடம். பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாடு இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் பரலோகத்தில் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. சார் சொல்கிறாங்க இல்லையா, எப்போவுமே ஆசீர்வாதத்தை மட்டும் போதிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பரலோகத்தில் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சுகம் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள சமாதானம் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தில் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை நன்மையான காரியங்களும் இருக்கிறது. பரலோகம் போனீங்கன்னா, பரலோகத்தில் அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போகிறீங்க, சீஃப் கெஸ்ட் மாதிரி போகிறீங்கன்னா, ஒரு பகுதி சேரியாக இருக்குது, சாக்கடை சரியாக தூர் வராமல் இருக்குன்னா உடனே சேலையை கட்டி மறைக்க மாட்டாங்க. சொன்னது புரியுதுங்களா? சமீபத்தில் நம்ம சிஎம் வரும்போது மதுரையில் ஒரு ஏரியாவை சேலையை கட்டி மறைச்சிட்டாங்க. அந்த சாக்கடை சரியாக தூர் வராதனால மறைச்சிட்டாங்க. ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு வரும்போது ஒரு ஏரியாவை தகரத்தை வச்சே மறைச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் சேரி ஏரியான்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. நீங்கள் பரலோகத்தில் அப்படி ஒரு எந்த ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பரலோகம் முழுவதும் நிறைவான இடம், சம்பூர்ணமான இடம். ஏனென்றால் பரலோகம் ஆசீர்வாதத்தால் நிறைந்த இடம். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட எந்த வேதனையும் கிடையாது. இன்றைக்கி சபைக்கு போகிற மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சில மக்கள் சொல்கிறாங்களே, காட் பிளஸ் யூ மை சைல்டுங்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படின்னா காட் பிளஸ் யூன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியலை, அவங்களுக்கும் தெரியலை, கேட்குற மனிதனுக்கும் ஐயா ஏன் ப்ளஸ் பண்ணாருன்னு தெரியலை, அது எனக்கு என்ன செய்யும், நான் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்களையும் அந்த மனநிலை அவங்களுக்கும் கிடையாது. ஆசீர்வாதங்கிறது ஒரு மனிதனை எம்பவர் பண்ணுகிறது. அவன் எப்படிப்படலாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உன்னதத்தின் பலனா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்டார். ஆம்பிளிஃபைட் பைபிள் போடு. The blessing of the Lord, it makes truly rich, and he adds no sorrow with it, neither does toiling increase it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மெய்யான ரிச்சை கொடுக்கும். இன்னைக்கு உலகத்தில் பொய்யான ரிச் இருக்கு. சில பணக்காரர்கள்னு சொல்கிறாங்க, மையா அவங்களுக்கு பணக்காரங்க கிடையாது. ஒரு ஏழையின் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு கரிமியின் கையில் கொஞ்சம் காசு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மேலே இருக்குது என்றால் அது மெய்யான ட்ரூ ரிச்சை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட எந்த விதமான வருத்தமோ வேதனையோ அதோட கிடையவே கிடையாது. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்றால் அவன் கடின உழைப்புல ஆசீர்வாதத்தை பெறுவது கிடையாது. நீங்கள் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, உழைச்சா தானே சாப்பாடு. கட்டாயம் உழைக்கணும். உழைக்கூடாதுன்னு வேதம் சொல்லவே இல்லை, உழைக்கணும். உழைக்கலைன்னா வேதம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுது. உழைப்பை பற்றி வேதம் நிறைய பேசுகிறது. ஆனால் நான் என்னுடைய நல்வாழ்வு, என்னுடைய உயர்வு, என்னுடைய வெற்றி வாழ்வுங்கிறது என்னுடைய வெறும் உழைப்பு மட்டும் சார்ந்து கிடையாது. இந்தியர்கள் கடினமாக உழைக்கிறாங்க. என்னங்க, கடினமாக உழைக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டாங்க. அது தமிழர்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க. அதனால் எல்லா வடக்கனும் வந்து வேலை செய்கிறான். எங்கே பாருங்க, அந்த வேலை செய்கிறான். ஏன்னா 365 நாள் உனக்கு வேலை பார்க்குறான், லீவே கிடையாது. ஒரு மாதம் காசு கொடுத்து அனுப்பி விட்றாங்க, வேலை பார்க்குறான். கடினமாக வேலை பார்க்குறாங்க. பணக்காரன் ஆகிட்டானா ஒரு மாதம் கழித்து அதே வேலைக்கு தான் வருவான். நீங்கள் வேலை செய்கிறது நல்லது. ஆனால் உங்களை நம்புறீங்க, உங்கள் சாமர்த்தியத்தை நம்புறீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு தான் இருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ வேலை செய்யக்கூடாதா? கட்டாயம் வேலை செய்யணும். எபேசியர் சொல்லுகிறது, வாசிங்க எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கணும். திருடுகிறவன் இனி திருடக்கூடாது. வேலை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லல, வேலை செய்யணும். எதுக்கு? கொடுக்கத்தக்கதாக வேலை செய்யணும். நல்ல விசுவாசி, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு விசுவாசி, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுக்கிற ஒரு விசுவாசி தன் வேலையினால் பிழைக்கக்கூடாது. அவனுடைய பிழைப்பு, அவனுடைய முன்னேற்றம் முழுவதும் அவன் வேலையினால் இருக்கக்கூடாது. அவன் கொடுக்குற விதையினுடைய விளைச்சல்ல வாழணும். அவன் எதை விதைக்கிறானோ அந்த விதையினுடைய விளைச்சல்ல வாழக்கூடிய ஆசீர்வாதத்தில் வாழ்கிறான்னு அர்த்தம். அந்த ஆசீர்வாதம், அந்த விளைச்சல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நிறைவு. நான் என்னுடைய உழைப்புல தான் வாழ்றேன்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ வருஷம் உழைப்பீங்க? பலன் இருக்கிறவர் தான் உழைப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறீங்கன்னா அறுவடை உங்கள் வாழ்நாள் முழுதுக்கு வரும். ஒரு ஐடியா கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அது உங்களுக்கு சந்ததி சந்ததியாக பணத்தை கொடுக்கும். தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசனோ இல்லாட்டா ஐன்ஸ்டீனுடைய பேர பிள்ளைகள் இன்னும் பணக்காரனாக இருப்பான். ஏன்? ராயல்டி. நீங்கள் ஒரு அறிவு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது உங்களை சும்மா விடாது, எங்கேயே கொண்டு போயிடும். அதனால தான் உழைங்க. உழைப்புங்கிறது திறமையை கொண்டு வருவதற்காக. ஆனால் உயர்வு என்பது கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னர் வைத்தது. ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த சுவிசேஷத்தில் என்ன அறிவிக்கப்பட்டதென்றால், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆபிரகாமுக்கு இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு காஸ்பல் அறிவிக்கப்பட்டது. அந்த காஸ்பலில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, உனக்குள் பூமியில் இருக்கிற அத்தனை ஜாதிகளும் அத்தனை தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்குள் அந்த சந்ததியில் இயேசு பிறப்பார். இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் காஸ்பல் கேட்டிங்கன்னா மனதில் வரக்கூடியது, காஸ்பலுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. காஸ்பலுக்குள்ள சாபம் கிடையாது, காஸ்பலுக்குள்ள கஷ்டம் கிடையாது, காஸ்பலுக்குள்ள வேதனை கிடையாது, காஸ்பலுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. திரும்பி வாசிக்கிறேன். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகள் சொல்லும் பொழுது யூத மக்களுக்கு வெளியே இருக்கிற மக்கள். ஒரு காலத்தில் யூத மக்கள் என்ன நினைச்சான்னா, ஆசீர்வாதம் நமக்கு மட்டும்தான் நினைச்சான், வேற யாருக்குமே கிடையாது நினைச்சான். இயேசு முதல் பிரசங்கம், அவர் பண்ண பிரசங்கம் ரெக்கார்டட் பிரசங்கம் இருக்கு லூக்கா சுவிசேஷத்தில். ஏசு சொல்றாரு, ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு போதுங்கிறாரு. நாகமான் சுகமானாங்கிறாரு. சாரிபாத்து விதவை போஷிக்கப்பட்டால் ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சா ரிச் ஆனான்னு சொல்றாரு. அதை கேட்ட யூத மக்களுக்கு கோபமாகி இயேசுவை மலையிலிருந்து தள்ள விரும்புகிறான். ஏன்னா அவன் நினைச்சது என்னென்றால், ஆசீர்வாதம் முழுவதும் யூத மக்களுக்குரியது, புறஜாதி மக்களுக்குரியது கிடையாது. அந்த நாட்களில் ஒரு பில்டிங்கோ ஏதோ விழுகுதுன்னா அதுக்குள்ளே ஒரு புறஜாதி மனிதன் சிக்கியிருக்கான்னா தூக்கி பார்ப்பாங்க, இவன் யூதனா புறஜாதியான்னு தூக்கி பார்ப்பாங்க. குறிப்பாக சனிக்கிழமை செத்து போயிட்டு அவன் விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், யூதனாக இருந்தான்னா அப்படி கிளச்சி விட்டு மூக்கை மட்டும் வெளியே விடுவாங்க.
சாயங்காலம் 6 மணி வரை சுவாச்சிக்கிட்டு இருந்து அதே ஒரு புரஜாதியாக இருந்தான்னா அதே மண்ணத்துக்கு மூடி போயிடுவான். என்ன புரஜாதிக்கு இதுக்கு புரஜாதி நரகத்துக்கு விறகு கட்ட நினைச்சான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதம் முன்னாக கண்டு ஆபிரகாமுக்குள்ளே புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யார்? நாம் புறஜாதிகள். 2 ஜாதி தாங்க. ஒன்று யூத ஜாதி, நீங்க புறஜாதி. நீங்க எந்த ஜாதியில் பொண்ணு எடுத்தீங்க? புறஜாதி தான் சொல்லிடுங்க. ஒரே வார்த்தை, எந்த ஜாதி? புறஜாதி. நீங்க நாங்களும் புறஜாதி தான். என்ன சொன்னது புரியுதுங்களா? அப்படி மேட்ரு முடிஞ்சிடும். கேட்டாங்கன்னா ரொம்ப கேட்டாங்கன்னா என்ன சும்மா சொல்லுங்க, நம்ம ஜாதினா நம்ம ஜாதி தான். யாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்க போகிறது கிடையாது. அவங்கள்ட்ட வந்து என்ன நம்ம சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்க 10ஆம் கிளாஸ் படிச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு நாள் கூட மலைக்கு கூட ஸ்கூலுக்கு போகல. 8ஆம் கிளாஸா 10ஆம் கிளாஸ் சொன்னீங்களா சிஸ்டர்? ஆனால் 7 சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு வருதி போகல. நீங்கள் யாராச்சும் படிக்கலைன்னா 9ஆம் கிளாஸ் வரை தைரியமாக சொல்லலாம், ஏன்னா மார்க் ஷீட்டு கொடுக்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ்னு சொல்லிடுறாங்க, மார்க் ஷீட்டு கேட்டுருவாங்க. 9ஆம் கிளாஸ் வரை, 10ஆம் கிளாஸ் போய் பாதிலே நின்ட்டேன். என்ன எவனும் கேட்க மாட்டான். அதே மாதிரி என்ன ஜாதினாலும் புறஜாதி, அத்தனை புறஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. நாம் அனுபவிக்காத எந்த ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் கர்த்தர் கொடுக்கல. வேறு விதமாக ஆபிரகாம் அனுபவித்த எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு தேவன் கொடுக்காமல் இல்லை. அப்போ ஆபிரகாம் 175 வயசு வாழ்ந்தாருன்னா அட்லீஸ்ட் வாழணும், கொஞ்சமாச்சும் விரும்புங்க, விரும்பணும், நிறைவாக வாழணும், சம்பூர்ணமாக வாழணும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இருக்கு. கையில் வந்து சொல்லுவான், எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறபடினாலே, இயேசு என் வாழ்க்கையின் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே நான் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியாகிய நான் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென், ஆமென். கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இன்னைக்கு சாபம் கிடையாது, எந்த சாபமும் கிடையாது, பரம்பரை சாபம் கிடையாது, எந்த சாபம் நமக்கு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்ம செய்கிற செயல்கள் நல்ல செயலாக இருக்கிறதுனால சாபத்தை நாம் விடுதலையாக்கப்பட்டோன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ள மக்களாக இருக்கிறபடினாலே சாபத்திலேருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கவனிக்கிறீங்க? சாபம் நமக்கு கிடையாது. ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? ஆசீர்வாதம் என்ன செய்கிறது என்றால், ஆசீர்வாதம் நம்ம எம்பவர் பண்ணுகிறது. ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு பலனை கொடுக்குது, எம்பவர்மெண்ட் கொடுக்குது, ஒரு ஆற்றலை கொடுக்குது, ஒரு எனேபிள்மெண்ட்டை கொடுக்குது, கர்த்தருடைய தயவை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. இப்போது எனக்கு பாஸ்டராக இருக்கக்கூடிய அழைப்பு இருக்குது. நான் ஆரம்பத்தில் சரளமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது, பேசக்கூடிய ஆள்னா திக்குவாய் கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டேன். அதாவது என்னுடைய எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருந்துச்சு, என் நண்பர்கள், அவ்வளோதான். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட வாங்கன்னு கேட்க மாட்டேன். வந்துட்டான் நம்மளை பற்றி நம்மளே இப்போ பரதேசி மாதிரி தெரிஞ்சோம். அதனால் எவனையும் நான் பாட்டு போயிட்டு நான் பாட்டு யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். என் வீட்டில் கூட அதிகமாக பேச மாட்டேன், என் நண்பர்கள்ட்ட பேசுனேன். இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னா எந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய எனேபிள்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். இப்போ நீங்கள் ஒரு நகை வியாபாரி, எத்தனையோ நகை இருந்தால் நீங்கள் செய்கிறது யூனிக்காக செய்யணும்னா அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு எனேபிள்மெண்ட்டை, ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்கறது, அது ஆசீர்வாதம். தயவை ஏற்படுத்தி கொடுக்கறது. எத்தனையோ மக்களுக்கு நடக்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது தேவனுடைய தயவு. இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுதுன்னா அது ஒரு எனேபிள்மெண்ட், ஒரு ஆற்றல். வேறு விதமாக உன்னை சம்பாதிக்கக்கூடிய சக்தி.
பணம் சம்பாதிக்கிற கஷ்டமா? அத்தாடி, அப்படின்னா ஈஸியாக சம்பாதிக்கிறீங்க எல்லாருக்க. முடிஞ்ச உடனே நிற்கிறேன். பணம் சம்பாதிக்கிற கஷ்டமா? கஷ்டம் இல்லையாங்க? கஷ்டம். ஏன்னா நம்ம பணத்தை திருடக்கூடிய 1000 சக்திகள் எதிராக செயல்படுகிறது. அதனால உபாகம் 8:18 சொல்லார், தேவனாய் கர்த்தரையே நினைப்பாயாக, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குற. அந்த பலன்னா எம்பவர்மெண்ட்டு. ஒரு காரியத்தை சம்பாதிக்கக்கூடிய எம்பவர்மெண்ட்டு. வெறும் பணத்தை மட்டுமல்ல. ஒரு ஒரு மக்கள்கிட்ட போகிறீங்க, மக்களை சம்பாதிக்கிறதுக்கு எம்பவர்மெண்ட் வேணும். ஒருத்தர் போனீங்கன்னா உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்ட மூவ் ஆகணும். எனக்கெல்லாம் அந்த எம்பவர்மெண்ட் இருக்குங்க. எந்த இடத்துலையும் யாருடைய மூவ் ஆவேன். அது என்ன, யாருமே நான் சொல்கிறத கோவிக்கவே மாட்டாங்க. எதுவுமே ஏன்? அது எம்பவர்மெண்ட்டு. உன்னை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், உன்னை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. என்ஜாய் பண்ணுவதற்கு. இன்னைக்கு எத்தனையோ பணக்காரன் பணம் இருக்குது, பணத்தை என்ஜாய் பண்ணுறானா? இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, தலவாபுரண்டு. பல கோடி வச்சுருப்பார். ஆனால் ஓட்ட பணின்னு ஒரு லுங்கியும் போட்டு ரோட்டில் நடந்து போவார். பார்த்தா இல்லையா? நான் எத்தனை வாழ்க்கை பார்த்துருக்கேன். பெரிய பணக்காரன் எதையுமே அனுபவிக்க மாட்டான். பணம் இருக்கிறது மட்டுமல்லங்க, பணத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஐஸ்வர்யம் தாங்க நம்பிக்கை. உங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வைக்குதுங்க. ஆசீர்வாதம் தான் என்ஜாய் பண்ண வைக்குதுங்க. ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வைக்கும். கஷ்டப்படுற மக்கள், ஏழையாக இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய காசு வந்துச்சுன்னா, பணம் வந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு காசு வந்துடுது, பணம் வந்துடுது, சந்தோஷம் இல்லை. இப்போ எதை பெற்றா சந்தோஷம் அடைவோன்னு அவங்களுக்கும் தெரியலை. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கனவாச்சு இருந்துச்சு, காசு வந்துச்சுன்னா பணம் வந்துச்சுன்னா சந்தோஷமாயிருவேன். இப்போ காசு வந்துச்சு, பணம் வந்துச்சு, சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் கர்த்தரோட இருக்க உறவுல இருக்கு, கர்த்தர் மேல இருக்க விசுவாசத்தில் இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட எந்த வேதனையும் கிடையாது. பிரசங்கி திருப்போம். ரசிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனோட நல்ல உறவு இருக்கிறது, ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குதுன்னா நல்ல கார் ஓட்டலாம், என்ஜாய் பண்ணி ஓட்டலாம், நல்ல வீட்டில் வாழலாம். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அதை என்ன கொடுத்தாரோ கொடுத்த பிரயாசத்தில் சந்தோஷப்படுவது, மகிழ்ச்சியாக இருப்பது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம். பிரசங்கி புத்தகத்தில் படித்து பாருங்கள். சில காரியம் சொல்லுவான், சில மாயையாக இருக்குமா. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், ஆனால் எதுவுமே அனுபவிக்கலை, அடுத்தவன் அனுபவிக்கிறான், இதுவும் மாயங்கிறான். நம்ம அப்படி இல்லை. நம்ம உழைக்கிறதுல நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அது கர்த்தரோட ஆசீர்வாதம். அப்போ 20 திருப்புவோம், 35 வாசிப்போம். இப்படி பிரயாசப்பட்டு விளைவினரை தாங்கவும் வாங்கிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், வாங்கிறதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம். முதல்ல நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட ரிசீவ் பண்ண தெரியணும். கர்த்தர்ட்டேருந்து உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை கொடுக்க முடியாது. கொடுக்கணுங்க இல்லாத எப்படி கொடுப்பீங்க? கர்த்தர்ட்டேருந்து ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பாக்கியமான லைஃப்பை கொடுக்குது. ஒருத்தர் போகிறீங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஒரு டீ வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? பெரிய சந்தோஷமாக இருக்கு. நம்ம கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு சுபாவம் ஏற்படுது, கர்த்தருடைய நேச்சர் வெளிப்படுது. அந்த பாக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் கர்த்தர்ட்டேருந்து முதல்ல பெறணும், அப்புறம் கொடுக்கணும். அதனால தான் முன்னேறணும், நிறைவாக வாழணும், பரிபூர்ணமாக வாழணும், தடையில்லாமல் முன்னேறி போக வேண்டும் என்றால்
கர்த்தரோட ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கணும், விரும்பணும். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாக போச்சுன்னு இருக்கு. ஆசீர்வாதத்தை விரும்புங்க. கலாத்தியர் 3 கடைசி வசனம் சொல்லுது 29, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அது மட்டுமல்ல 12 கோத்திரம், அவர்களுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் அல்ல. நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம் இருக்கிறோம். அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் சுதந்திரம் இருக்கிறோம். ஆதியாம் 12க்கு வாங்க. ஆதியாம் 12 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன 7 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2வது, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 5, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 6, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 7, பூமியில் வம்சங்கள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். இந்த 7 ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஒரு மனிதனுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்குது. இது ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும், 12 கோத்திரத்துக்கு மட்டுமல்ல, நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரராகவும் இருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 6 வாக்கு தத்தங்கள் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் 7ஆம் வாக்கு தத்தம் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் புதிய உடன்படிக்கையின் கீழே, இந்த அன்பின் பிரமாணத்துக்கு கீழே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்கிறாரு. மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, பூமி வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லும் பொழுது அது நல்லா இருக்குது. ஆனால் ஒரு காரியம், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் இருக்கு. நம்ம இந்த 7 வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறோம். இந்த 7 வாக்குத்தத்தம் விசுவாசம் வைக்கிறோம். அது வாக்குத்தத்தம். இந்த 6வது வாக்குத்தத்தம், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் மேலேயும் நான் விசுவாசம் வைக்கிறோம். இந்த சாபம்னு சொல்லுது இல்லையா, இந்த சாபம் நியாயப்பிரமாணத்தின் சாபம் கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு 430 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4:15 நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறதுன்னு இருக்கு. இது கோபாக்கினையின் சாபம் கிடையாது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறும் பொழுது, இப்பொழுது சொல்லப்படும் வாக்குத்தத்தங்களை கேட்டு நடவாமல் போகும் பொழுது, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள்லாம் உனக்கு பலிக்கும். அதனால் இந்த சாபங்கிறது நியாயப்பிரமாணத்தின் சாபம் கிடையாது. கவனிக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழே வரக்கூடிய சாபம் கிடையாது. ஆனால் இந்த சாபம் இருக்கான்னு கேட்டோம்னா இருக்கு. இது கோபாக்கினின் சாபம் கிடையாது. அதாவது கோபாக்கினின் சாபம்னா நித்தியமாக நம்ம புறக்கணிச்சிருவார், நிராகரிச்சிருவார், நம்ம மேலே அன்பே செலுத்த மாட்டார், அப்படி கோபாக்கினின் சாபம் கிடையாது. ஆனால் இந்த சாபம் இருக்கான்னு கேட்டால் சாபம் இருக்குது. ஏன்னா இது ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் ஆபிரகாமும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்னே இது கிருபையின் காலத்தினுடைய முன்னடையாளம். ஆபிரகாமுடைய இந்த உடன்படிக்கை தான் இயேசு மூலமாக நமக்கு செஞ்சார். கவனிக்கிறீங்க, தேவனை குறித்த ஒரு காரியம் என்றால், தேவன் நீதி உள்ள தேவன், நீதி நியாயம் செய்கிற தேவன். தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தேவன் நீதி நியாயம் செய்யக்கூடிய தேவன். சிலுவையில் நமக்கு ஒரு தண்டனை, கோபாக்கினை, நம்முடைய மீறுதலுக்கும் நம்முடைய பாவத்துக்கு ஒரு அத்தனை தண்டனையும் இயேசுவின் மேல் விழுந்துச்சு. இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ளவனுக்கு தேவனுடைய தண்டனை கிடையவே கிடையாது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும், விசுவாசிக ஆனதுக்கு அப்புறமும், அவன் தான் தோன்றித்தனமாக வாழ்கிறான், கர்த்தருக்கு பிரியமெல்லாம் வாழ்கிறான், விபச்சாரம், வேசித்தனம், திருடுறது, தவறான வாழ்க்கை செய்கிறான்னா பரலோகத்தில் தண்டனை வருவது கிடையாது. ஆனால் அவன் செய்கிற பாவத்துக்கு விளைவுகள் உண்டு, கான்சிக்வன்சஸ் உண்டு.
கவனிக்கிறீங்களா? கட்டாயம் உண்டு. ஆனால் சில கிருபையை போதிக்கிற மக்கள், சில மக்கள் புரியாமல் அதுவும் கிடையாதுங்கிறாங்க. அப்படி கிடையாது. தண்டனை கிடையாது, ஆனால் விளைவுகள் உண்டு. கிருபை குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். கிருபை குறித்து நான் போதிக்கிறதுனால சந்தோஷப்படுறேன். முன்னிருந்த காலத்தை பார்க்கலாம், இப்போ நிறைய மக்கள் கிருபையின் சத்தியத்தை கேட்குறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அநேக பிரசங்கியார்கள் கிருபை குறித்து போதிக்கிறாங்க. முன்ன மாதிரி கிடையாது, இப்போ நிறைய ஆட்கள் போதிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இது தப்புன்னு சொன்ன பிரசங்கிமார்கள் அவருடைய பிள்ளைகள் அதை கேட்குறாங்க, நீங்கள் போதிக்கிறாங்க. எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி தெரியும், அதெல்லாம் நல்லது. ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலாம், நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. கர்த்தர் நிபந்தனை இல்லாமல் நம்முடைய கிரியைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனை நேசிக்கிறான்னு சொன்னோம்னா ஒரு காலத்தில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையிலுக்கு எந்த தீமையான காரியத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது அப்படி சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் வியாதிக்கு கர்த்தர் காரணம் கிடையாது, உன் வாழ்க்கையில் தரித்திரத்துக்கு கர்த்தர் காரணம் கிடையாது, எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது, எல்லா தீமையிலும் கர்த்தரை விடுவிக்கிறாருன்னு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கிற வியாதிக்கும் கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்காங்க. கர்த்தர் தான் என்னை வியாதிப்படுத்தினார், கர்த்தர் தான் என்னை கஷ்டப்படுத்தினான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பிற்போக்கான காரியங்களை கொண்டு நம்மை சோதிப்பது கிடையாது, தீமையான காரியங்களை செய்வது கிடையாது. ஆனால் நான் விசுவாசிகள் ஆன பிறகும் என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் அப்படின்னா, திருடுறேன், தவறான காரியங்களை செய்கிறேன்னா, மரணத்தை தீமையை நானே வரவழைக்கக்கூடிய காரியமாக மாறிடும். அது கர்த்தர் செய்யலை, ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு நாமே இடம் கொடுக்குறதா இருக்கணும். சில காரியத்தில் யாருக்கோ விரோதமாக நம்ம தீங்கு செய்கிறோம், தேவனோட கட்டளைகளுக்கு மீறி நடக்கணும் என்றால் தேவனை நீதி நியாயம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் நீதி நியாயம் செய்ய மாட்டார்னு சொல்லலை. புதிய ஏற்பாட்டிலே சில வசனங்கள் இருக்குன்னு இப்போ காமிக்க விரும்பல. புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள் இருக்குது, தேவன் நீதி செய்கிறவராக இருக்கார். நீதிமொழி 1 திருப்புவோம். நீதிமொழி 1ல் ஞானத்தின் 7 தூண்களை குறித்து பேசுகிறார். அதில் 7 தூண்கள் 2, 3, 4 வசனத்தில் பேசுகிறார். ஞானத்தினுடைய 7 தூண்களை பற்றி பேசுகிறார். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இந்த 7 காரியத்தில் கர்த்தர் நீதி, நியாயம், நிதானம் என்று 3 காரியத்தை பற்றி பேசுகிறார். நீதி, நியாயம், நிதானம்ங்கிற 3 காரியத்தை குறித்து பேசுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன், நியாயம் உள்ள தேவன், நிதானித்து காரியங்களை செய்யக்கூடிய தேவன். தேவன் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார் என்றால் அது கோபாக்கினை கிடையாது. இப்போ எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் கெட்டதும் கிடையாது. ஒரு காரியத்தை கர்த்தர் ஜட்ஜ் பண்ணுறார், நிதானிக்கிறார், நீதி செய்கிறார்னா அது கெட்டது கிடையாது. நீ எந்த பக்கம் இருக்கிறீங்க பொறுத்து அது கெட்டதா நல்லதா அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பொய்யா குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, இல்லாத பொல்லாது நீங்கள் சொல்கிறீங்க, கோர்ட்டில் போய் உங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வருது, அவருக்கு சாதகமாக வருது அப்படின்னா அவருக்கு நீதி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அவருக்கு நியாயம் செய்யப்பட்டிருக்கிறது, காரியங்கள் நிதானிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் இருக்கிறாருன்னா நியாயம் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுடைய கிரியிலே கர்த்தர் நியாயம் இருக்கிறார். நம்முடைய வியாதி தரித்திரத்தை கர்த்தர் நியாயம் இருக்கிறார். பிசாசு கொண்டு வருகிற எல்லா தீய காரியங்களையும் நியாயம் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுகிற அநீதியான காரியங்களை கர்த்தர் நியாயம் இருக்கிறார். நீதியான காரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவரோ அநீதியான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பது மாட்டார். கர்த்தர் கட்டாயம் நீதி நியாயம் செய்வார். இப்போ நீங்கள் போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, ஒரு தீமையான காரியம் நடக்குது, உங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் கோபம் வராதா? வருமா வராதா? தீம்பி பேச ஓடி போயிருவீங்களா? உங்களால் செய்ய முடியாட்ட கூட இப்படி தீமை நடக்குதுன்னு கோபம் வரலையா? ஏன் வருது? ஏன் வருது? அடிச்சிடலாம்னு தோணலையா? தோணுதா தோணலையா? தோணும். எனக்கெல்லாம் எங்கள் அம்மா சொல்லும், கோழி கழுத்தை முறிக்கிற மாதிரி முறிச்சிடலாம்னு தோணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், பிறக்கும் போதே கழுத்தை முறிச்சிருக்கணும், இவ்வளோ பேச்சு பேசுவியாகும்.
அப்படி நினைக்க தோணும். ஏன் தோணுதுன்னா, நமக்குள்ள தேவனுடைய நேச்சர் இருக்கு. ஒரு தீமையான காரியங்களை, தப்பான காரியத்தை ஒருத்தனுக்கு செய்யப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு நீதியான கோபம் உண்டாகுது. ரோமர் 13 கர்த்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கிறாங்கிறயா. கவர்மெண்ட்டை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார், அதிகாரிகள் கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். ஏன் அதிகாரிகள் கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா, நீதி நியாயம் செய்யப்பட வேண்டும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பொல்லாதவனுக்கு சாதகமாக இருக்குது, நல்லவனுக்கு எதிராக இருக்குது என்றால் நம்ம சமாதானத்தோடு வாழ முடியாது. அதனால தான் கவர்மெண்ட்டுக்காக ஜெபிக்க சொல்கிறாரு. ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. எதுக்குன்னா, யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல், ஏழை பணக்காரன் இல்லாமல் எல்லாருக்கும் சரியான விதத்தில் நீதி நியாயம் செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு இடத்துல நீதி நியாயம் சரியாக செய்யப்படுகிறதோ அந்த கவர்மெண்ட்டு நல்லா இருக்கும், அந்த தேசமும் நல்லா இருக்கும். குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியாட்டிருந்து ஒரு பாரம் நினச்சி மலேசியா கவர்மெண்ட்டு பிரித்து விட்டாங்க. இது பெரிய பாரம் நமக்கு அப்படின்னு சொல்லி மலேசியா கவர்மெண்ட்டு பிரித்து விட்டது தான் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு. சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு வந்தப்போ அவங்க சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் சிங்கப்பூரை ஸ்ரீலங்கா மாதிரி மாற்றுவோன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்ரீலங்கா ரிச்சாக இருந்துச்சு. இப்போ ஸ்ரீலங்கா ஒன்றுமே கிடையாது. அப்போ ஸ்ரீலங்கா ரிச்சாக இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ஏன் பொருளாதாரத்தில் அடிபட்டுச்சு, ஏன் இன்னைக்கு சிங்கப்பூர் டாப்பாக இருக்குன்னா, அங்கே நீதி நியாயம் இருக்கும். அங்கே யாருக்கும் அநீதி செஞ்சிட முடியாது. சிங்கப்பூரில் நான் 2 நாள் இருந்தேன். 2 நாளில் ஒரு போலீஸ்காரை பார்க்கல. ஒரு போலீஸ்காரை நான் பார்க்கலங்க. ஒரு போலீஸ்காரை பார்க்கல. நைட்டு 12 மணி ஆனால் கூட சிக்னலில் வண்டி நிற்கிது, ஆளை இல்லாட்டா கூட நின்று போகுது. ஒரு இடத்துல நீதி நியாயம் இருக்குதுன்னா அந்த கவர்மெண்ட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற கவர்மெண்ட்டாக மாறும். ஒரு இடத்துல நீதி நியாயம் இல்லை, அநியாயமும் அக்கிரமும் நடக்குது, மக்கள் துன்புறுத்தப்படுகிறன்னா பிசாசு இங்கே ஆளுகை செய்கிறான்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். கர்த்தர் எளிமையாக சொல்கிற காரியம் என்னென்னா, உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேன், நீ ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டியதான் உன்னை குறித்து என்னோட சித்தம். குறைவில் பற்றாக்குறையில் வாழுவது உன்னை குறித்து சித்தம் இல்லை. நீ ஆசீர்வாதத்தில் நடக்கணும், ஆசீர்வாதத்தில் வாழணும். உன்னை எவன் சபிச்சா கூட அவனை நீ சபிக்காத. உன் வேலை என்னன்னா அவனை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. உன்னை தப்பாக டீல் பண்ணவன நான் பார்த்துக்கிறேன். உன்னை தப்பாக டீல் பண்ணவன நீ பார்க்க வேணாம், அது உன் வேலையே கிடையாது. உன்னை எவன் தப்பாக டீல் பண்ணானோ, உனக்கு அநீதி செஞ்சானோ, உனக்கு பொல்லாத வார்த்தைகள் சொல்லி உனக்கு காயப்படுத்தினானோ, உன்னை உதாசீனப்படுத்தினானோ, அவனை பற்றி நீ சிந்திக்காத. உனக்கு ஏதாச்சும் செஞ்சான்னா அவனை ஆசீர்வதி. அவனுக்கு என்ன செய்யணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு. அவனுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் பார்த்துக்கூடாது, உங்கள் வேலை இல்லை. இவனை எப்படா பழி வாங்குறதுன்ட்டு நீங்கள் விடி சிந்திக்கக்கூடாது. நமக்கு ஒன்று செஞ்சிட்டானே, இவன் என்ன செய்வது, எப்படி கோர்ட்டில் நிறுத்துவது, எப்படி போலீஸ் நிறுத்துவது, எப்படி இவன் தொழிலை உண்ணமனாமாக்கு போகுது நீங்கள் சிந்திக்கவே கூடாது. கர்த்தர் நீதியுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம சரியான விதத்தில் செஞ்சோம் என்றால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் விண்டிகேட் பண்ணுவார், நம்மை பாதுகாப்பார், நமக்கு தேவையான நீதி நியாயத்தை கட்டாயம் அவர் செய்வார். அது அவருடைய வேலை. நான் சொன்னது புரியுதுங்களா? எபிரேயர் 4:2 சொல்ற பார்த்தீங்களா, கேட்ட சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசியாமல் போனான் இருக்கு. ஆங்கில பைபிளில் அதை விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணலன்னு இருக்கு. இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தர் செய்வார் என்று கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். உங்கள் கரம் அதில் படவே கூடாது. கர்த்தாவே இதை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன், அவன் எனக்கு தீங்கு செஞ்சுருக்கான், தீமை செஞ்சுருக்கிறான், அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு தீமை செஞ்சதுனால அவனுக்கு எந்த ஒரு விளைவும் வந்துடக்கூடாது, அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் இதில் ஏன் கரம் வேணாம், உங்கள் கரம் இருக்கட்டும்னு பார்த்தோம்னா அவர் பார்த்துக்குவார். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களை சபிக்கிறவனை சபிக்கிறது உங்கள் வேலை இல்லை. உங்களை சபிக்கிறவனை, தவறாக நடத்துகிறவனை டீல் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வேலை. கர்த்தரோடு நடக்கிறோம், கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம், கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் நடக்கிறோம் என்றால் நமக்கு கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ அவனை பிளஸ் பண்ணு, அவனை சபிக்காத. நீங்கள் அவனை சபிக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் முகம் அஷ்டகோணமாக மாறும், அகோரமாக மாறும், நிம்மதி இருக்காது, நிறைவு இருக்காது. என்ன செய்யலாம், எது செய்யலாம், எப்படி அவனை காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்காது, முகத்திலையும் சந்தோஷம் இருக்காது, முகம் அப்படியே கருத்து போக ஆரம்பிச்சிடும்.
கிறிஸ்துவுக்குள்ள புது உடன்படிக்கையின் கீழே அது நம்மை குறித்த தேவனுடைய குணாதிசயமும் கிடையாது. நமக்குள்ள குணாதிசயம் தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறபடியா எவன் நமக்கு எந்த விரோதமான காரியம் செஞ்சால் கூட அவனுக்கு என்ன செய்யலான்னு நினைக்கவே கூடாது. சில மக்கள் இருக்காங்க, யாரையும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், திரும்பி ஃபோன் பண்ணி அதே வார்த்தையை கொண்டு சொல்லாத வர தூக்கம் வராது. எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி இல்லாட்டா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சொல்லிட்டோம்டா அப்படின்னா நீ ஆசீர்வாதத்தில் நடக்கலைன்னு அர்த்தம். அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க அவங்க. அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நடக்கலை. நாம் எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய கரம் இதில் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய கரம் சர்வ வல்லமையுள்ள கரம். கர்த்தர் காரியங்களை ஞானமாக செய்யக்கூடியவர், நம் சார்பில் இருக்கிறவர். அவர் கொடுங்க, அவர் வேலை செய்யும்படி இடம் கொடுங்க. பழி வாங்குறதுல குறித்து இயேசு நிறையா பேசியிருக்கிறார். பழி வாங்குறதுல எப்படி பழி வாங்கணும், உங்களுக்கு துன்புறுத்துறவன், உதாசீனப்படுத்துறவன், உங்களுக்கு தவறான காரியங்கள் உங்கள் மேலே பேசும் பொழுது அது எப்படி டீல் பண்ணணும்னு இயேசு நிறையா பேசியிருக்கிறார். மத்தேயு திருப்புவோம், மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய கீழே. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களை இருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான பொய்யான குற்றச்சாட்டுகளை உங்கள் மேலே சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கிறது. இப்போ உங்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்கிறாங்க, உங்களை பற்றி சொல்லலை, உங்கள் பிள்ளையை பற்றி சொல்லிட்டாங்க. சில என்னையை பற்றி சொன்னால் பரவாயில்ல, என் பிள்ளையை பற்றி சொன்னால் எப்படி பொறுத்துக்க முடியும், பிள்ளையை பற்றி சொல்லிட்டாங்க. அது இல்லாது பொல்லாது. அப்படி சொன்ன ஆண்டவர் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள்னாரு. யாராச்சும் நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா சிரிப்பு வருமா நமக்கு? 100 முறை சொல்லுங்க அப்படிங்களா? கோபம் வராது? இல்லாத பொல்லாத சொல்லி உங்களுக்கு வேலையை தூக்கிட்டாங்க, கோபம் வராது? சமயத்தில் ஒரு டெஸ்டிமோனி அனுப்பியிருந்தேன் தெரியுமா? ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் பேர் சிஸ்டரா. அவங்களுக்கு மேலே இருந்த ஒரு லேடி இவங்க மேலே இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுச்சு. 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே இன்றைக்கே நீ சைன் பண்ணி வெளியே போன்றுச்சு. அவங்க என்கிட்ட அழுதாங்க. ஃபஸ்ட்டு அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, எனக்கு இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், வீடு கட்ட வேண்டியிருக்கு, அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சிஸ்டர் நீனு. கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார், கலங்காதீங்க நீனு. ஒரே மாதத்தில் இன்னொரு இன்டர்வியூ வந்துச்சு. இப்போ அங்கே இருக்கிற இன்டர்வியூ. அப்போ உங்களுக்கு சொன்னது 2 வருஷம்தான் அக்ரிமெண்ட்டு. அவங்களுக்கு நல்ல சேலரி தான், அதை கூட சேலரி தான். ஆனால் 2 வருஷம்தான். நாங்கள் 2 வருஷம் இருக்குல்ல நீனு, 2 வருஷம் இருக்குல்ல, 2 மாதத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வாராங்க. 6 மாதத்தில் கன்ஃபார்ம் பண்ணி சேலரி டபுள் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 1.25 லட்சம் வாங்குறாங்க. அடுத்து எவ்வளோ வாங்குவாங்க தெரியல. நீதி நிமித்தம் உங்க மேலே துன்பப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், உங்களை அவமானப்படுத்துகிறான், உங்களை தலைகுடிய பண்ணிட்டாங்கன்னா உணர்வு நல்லா சொல்லாது. இது ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தில் ஆக்ட் பண்ணுறது. கர்த்தர் எனக்கு செயல்படுவார், கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார் என்று கர்த்தர் செயல்படுவதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் பார்ப்பார். ஆனால் நீங்கள் அவனை எப்படி வேலையை விட்டு தூக்குறது? நீ உனக்கும் வேலை போச்சு, எனக்கும் வேலை போச்சு, இப்போ தாண்டா நிம்மதி நினச்சிங்கன்னா உங்கள் கரம் தான் இருக்குது, கர்த்தருடைய கரம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது ஆசீர்வாதத்தில் நடக்கிற மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் கிடையாது. கீழே வாசிப்போம். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே சரியான காரியத்தை செய்கிறீங்க, அதனால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களை காயப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசியோட லிஸ்ட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆட்களோட கூட்டத்தில் போகிறீங்க. சொல்கிறாரு உங்களுக்கு ரிவார்டு மிகுதியாக இருக்குங்கிறார், பலன் உண்டுங்கிறாருங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய செய்கிற செயல்கள் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய செய்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆசீர்வாதங்கிறது இயேசுவின் மேலே இருக்க விசுவாசத்தினால் வர்றது. நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிப்பதும் கிடையாது.
கர்த்தர் நம்மை நேசிப்பதற்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் நிபந்தனையற்ற விதத்தில் நேசிக்கிறார். நம்முடைய செய்கிற செயல்கள் அவர் நம்மை அன்பு கூறுவது கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. அது கான்ஸ்டன்ட் கிறிஸ்துவின் நிமித்தம் இருக்கும். ஆனால் நாம் செய்கிற சரியான செயல்களுக்கு ரிவார்டு உண்டு, பலன் உண்டுங்க. பலன்கிறது எனக்குள்ள ஏற்பட்டிருக்க அந்த ரட்சிப்பின் குணாதிசயம் நான் வெளிப்படுத்தி காமிச்சேன்னா எனக்கு ரிவார்டு உண்டு. ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லலை, ரிவார்டு உண்டு, பலன் உண்டு. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாயிருக்கிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை இந்த நற்கிரியில் நடக்கும்படி முன்னதாக ஆயத்தம் பண்ணார். நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரிக்கும் ரிவார்டு உண்டா? ரிவார்டு உண்டா? உண்டு. நம்ம செய்கிற நற்கிரிகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு தேவனை அறியாத மனிதன் செய்கிற நற்கிரிக்கு ரிவார்டு உண்டு. தெரியுமா? உண்டா இல்லையாங்க? உண்டு. அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லலை, அவன் ரக்கிரியினால் பரலோகம் போவான்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் என் நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அவர்கள் செயல்கள் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னாரா? சொன்னார்லங்க. இது என்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் தல்லாகுளத்தில் காமதேனு டீ கடை இருந்துச்சு. நல்ல டீ கடை. இப்போ இல்லை. டீ சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு நான் ரசிக்கப்பட்ட சமயம் நான் ஊழியம்லாம் செய்யலை. அதை அந்த டீ கடை ரன் பண்ணவங்க என் நண்பர்கள். போன உடனே மாப்பிள்ளை டீ கொடுறான்னா, காசு கொடுக்குறேன்னு. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட உங்கள் ஏசுநாதர் பழம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, டீ கொடுக்குறான்டான்னாரு. அவனுக்கு அந்த ஒரு வசனம் இங்கே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஒரு ரிவார்டு உண்டு, கட்டாயம் உண்டு. ஆனால் ரட்சிப்பு கிடையாது. தேவனை அறியாத மனிதனுக்கே அவன் செய்கிற செயலுக்கு ரிவார்டு இங்கே உண்டுன்னா, ரட்சிக்கப்பட்ட நமக்கு இங்கே ஏதோ ஒரு ரிவார்டு கொடுப்பார், ஒரு பலனை, ஒரு உயர்வை, ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் என்னுடைய வேலை என்னன்னா, எவனையும் சபிக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. எவன் மேலையும் கசப்பு வச்சிருப்பது என்னுடைய வேலை கிடையாது. அவனை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. பார்த்தீங்கன்னா 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இது இயேசுனார் சொன்னார். இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. பகைக்கிறவனை பகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்கத்தில் கூட நேசின்னு கேள்விப்பட்டு. நான் சொல்கிறேன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்தலாம் ஜெபிங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். இன்றைக்கி மக்கள் சொந்த மனைவியை ஆசீர்வதிக்க மாட்டாங்க இல்லையா? என் மனைவியை நான் மனதாரம் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. என்னைக்கு உன்னை கெட்டணும் நிம்மதியே போச்சிரியுமா, அப்போனா உங்கள் மனைவியை நீங்கள் சபிக்கிறீங்கன்னு அர்த்தம். மனைவியை ப்ளஸ் பண்ணுங்க, பாஸ்டரை ப்ளஸ் பண்ணுங்க. சிலருக்கு பாஸ்டர் மேலே கோபம். பாஸ்டர் மேலே கோபம்னா சத்துருவங்க எப்படிங்க நேசிக்க முடியும் உங்களால்? எனக்கு பாஸ்டர் மேலே கோபம் ஆகி போச்சு. என் மேலே உங்களுக்கு கோபம் வச்சுன்னா உங்களுக்கு சத்துருவை எப்படி உங்களால் நேசிக்க முடியும்? நான் உங்களுக்கு சத்துருவே கிடையாது. உங்கள் நல்வாழ்வுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டின் காரியத்துக்குள்ளே நடக்கலைன்னு அர்த்தம். 1 பேதுரு போவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 3:2 இந்த 1 பேதுரு முழுவதும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற மக்களுக்கு பேசுகிறார். எப்படி நீங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறீங்க, அதை நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீங்க, வேதனைப்படுத்தப்படுகிறீங்க, அதை எப்படி டீல் பண்ணுவது என்பதை குறித்தான் அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் டீல் பண்ணுறார். அப்படி உள்ள காயப்பட்ட மக்களுக்கு எழுதும்போது தான் அவருடைய தழும்புகளால் குணமாகறன்னு அதை தான் பேசுகிறார். கான்டெக்ஸ்டாக தான் 1 பேதுரு 2 அதை நமக்கு சரீர சுகத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் உள்ளே சொல்லும் பொழுது உள்ளே ஏற்படுகிற காயத்தை குறித்தான் பின்னணி பேசுகிறார். 3 எடுப்போம். 3:8
மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனம் உருக்க உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. உங்களை ஒரு தவறாக நடத்துகிறான், தீமையான காரியங்கள் சொல்கிறான், உதாசீனப்படுத்துகிறான், குறிப்பாக வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்துகிறாங்க, உங்களை அற்பமாக டீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி வார்த்தையை கொண்டு நம்மை அட்டாக் பண்ணார்களோ அதே போல் நாமும் வார்த்தையை கொண்டு அட்டாக் பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு உடனே வார்த்தையை கொண்டு அட்டாக் பண்ணோம்னா கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுவதற்கு நமக்கு இடம் கொடுக்காமல் போயிடும். ஆனால் இங்கே சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் ரிவார்டு உண்டுங்கிறாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத அழைக்கப்பட்டுள்ள அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்கிறாரு. வேதனைப்படுறோம், காயப்படுறோம், வார்த்தைகளால் நம்மை வேதனைப்படுத்துகிறாங்க, காயப்படுத்தியிருக்காங்க, உதாசீனப்படுத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனே நான் காயப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட பேசுங்க. நான் காயப்பட்டிருக்கேன், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் எனக்கு பலன் கொடுக்கணும். நான் அவனை சபிக்க போகிறது கிடையாது, அவனுக்கு விரோதமான வார்த்தையில் நான் பேச போகிறது கிடையாது. அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை அவர் டீல் பண்ணுவார். நீங்கள் டீல் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் உண்டாகும், டிப்ரெஷன் உண்டாகும், கோபம் உண்டாகும், எதுவுமே நன்மையாக நடக்காது. ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்று அறியணும். நிறைய மக்கள் ஏன் வார்த்தைகளை திரும்பி பேசுகிறாங்க, வார்த்தைகளை ஏன் கொட்டுறாங்கன்னா அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு தெரியலை. கீழே 10, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அடுத்து, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கு. தீமை செய்கிறான், நல்லவனுக்கு பொல்லாத காரியத்தை செய்கிறான்னா கர்த்தருடைய முகம் அவனுக்கு விரோதமாக இருக்கு. நீ உங்கள் முகம் விரோதமாக இருக்க வேணாம், உங்கள் முகம் கேஷுவலாக இருக்கட்டும், கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கட்டும். நம்முடைய வேலை என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நம்ம சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடனும். அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் 2 வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள், 2வது கர்த்தருடைய கண்கள் நம்மேலே நோக்கமாக இருக்கும். நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாருங்க. வாட்ச் பண்ண மாட்டாரா? கண்ணு இல்லாதவரா? அத்தனை வாட்ச் பண்ணுவார். ஆனால் நாம் அவன் எவனையும் சபிக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு வச்சிடக்கூடாது. அவன் என்ன தீமை செஞ்சாலும் ஆண்டவரை இவன் செஞ்ச தீமைக்கான ரிசல்ட் இவன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, இவன் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது, பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. அதை நீங்கள் செய்யுங்க, மற்ற காரியங்களை செய்ய வேண்டியது அவர் செய்வார். உங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும், எப்படி அதை சாதகமாக கொண்டு வரணும் வேலை அவர் பார்ப்பார். ரோமர் 12 திருப்போம். ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். அன்பு மாயமில்லாத இருக்கணும். ஒருவனை நேசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்யூனாக இருக்கணும். எனக்கு நாடக அன்பு எனக்கு பிடிக்காது. இப்போ அதே சொல்கிற நாடக காதல்ங்கிறாங்க தெரியுமா, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நாடக அன்பு எனக்கு பிடிக்காது. ஒருத்தரை நேசித்தோம்னா ஜென்யூனாக நேசிக்கணும், உள்ளத்திலிருந்து நேசிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு அன்பு, பின்னாடி ஒரு அன்பு இல்லாமல் வேஷம் போடக்கூடாது. ஜென்யூனாக நேசிக்கணும். உங்கள் அன்பு மாயமில்லாத இருக்கணும், நடிக்கிறதா இருக்கக்கூடாது. அப்புறம் சொல்கிறார், தீமையை வெறுத்து, தீமையை சகிச்சுன்னு சொல்லலை, தீமையை கொண்டாடுன்னு சொல்லலை, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள். கீழே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கீழே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருன்னா விதைப்பு அறுப்பு தான் பேசுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு விதைப்பு அறுப்பு. இதில் ஆங்கிலத்தில் டோன்ட் ஸ்லாத்ஃபுல் இன் பிஸ்னஸ் இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சோம்பேறியாக இருக்காதுன்னு இருக்கு.
வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போகல, 10 மணிக்கு போகிற இடத்துல 11 மணிக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒழுங்காக வேலை செய்யலை. அவர் விசுவாசி தான் ஓனரு, ஆனால் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரும் விசுவாசி தானே, நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவர் விசுவாசி தான், கொஞ்ச நாள் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவார். கர்த்தர் உங்கள் மேலே விரோதமாக இருப்பாரா? கர்த்தர் விரோதமாக இருக்க மாட்டார். நீங்கள் வேலை இல்லாத ஒரு பட்டியலில் நீங்கள் வரிசையில் நிற்கும் போது கர்த்தர் அன்போடு உங்களை பார்ப்பார். ஏன்னா அது எதை விதைச்சிங்களோ அதை அறுப்பீங்க கீழே. நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். வேதம் முழுவதும் கான்ஸ்டண்ட்டாக பேசுது இந்த சத்தியத்தை. ஒரு இடத்துல எதே ஒருத்தர் பேசலை, பழைய ஏற்பாட்டில் பேசுகிறாரு, இயேசு பேசுகிறாரு, பவுல் பேசுகிறாரு, பேதுரு பேசுகிறாரு, யாக்கோபும் பேசுகிறாரு. உன்னை சபிக்கிறான், உதாசீனப்படுத்துகிறான்னா எந்த காரணத்தை கொண்டு உதாசனத்துக்கு உதாசனத்தையும் வசை சொல்லுக்கு வசை சொல்லையும் திரும்பி செய்யாதேங்கிறாரு. 15 சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானதை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம, சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்காம எல்லாரையும் ஏகமாக நேசிங்க, அன்பு செலுத்துங்க, ஏகமாக ட்ரீட் பண்ணுங்க. 17 ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் கூடுமான எல்லாத்தையும் சமாதானமாக இருக்க முடியாது நம்மளால். முடிஞ்சா இருங்க, முடியலையா விலகிக்குங்க. அவனை பற்றி இல்லாத பொல்லாத பேசாதீங்க. மேக்சிமம் கூடுமான மட்டும் சமாதானமாக இருங்க. ஹிட்லரோட சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். சில ஹிட்லர் இருப்பாங்க, அவங்களோட அப்புறம் பாஸ் அவ்வளோதான், தூரமாகவே வச்சுக்கோங்க, இல்லாத பொல்லாத பேசாங்க கீழே. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கி, நீங்கள் பழி வாங்காதீங்க, கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கிறார். இதான் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். சில மக்கள் உங்களை விரோதமாக தீங்கு செஞ்சுருக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே சவுல், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி இருந்த சவுல் சபையை துன்பப்படுத்தினார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவர் தான் ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அன்றைக்கி இருக்க சபை என்ன செய்யும்? எப்படி விசுவாச்சுன்னு தெரியல. ஆண்டவரே, பவுல் நாசமாக போட்டோம், அவன் ஒன்றும் இல்லாமல் போட்டோம், அவன் போகிற பழியில் அடுத்த இதுலேயே அவன் வந்து கப்பல்லையோ கடல்லையோ மூழ்கி செத்து போட்டோம், ஏன்னா அவன் சபையை ரொம்ப துன்பப்படுத்துகிறான். அப்படி ஜெபிச்சாங்களான்னு தெரியல, ஒருவேளை ஆசீர்வதிச்சு ஜெபிச்சாங்களான்னு தெரியல. எவன் சபையை துன்பப்படுத்த நினச்சானோ அவன் சபையை கட்டினான். கர்த்தர் சில நேரத்தில் பழி வாங்கும் பொழுது அது எப்படி பழி வாங்குறான்னு நம்மளால் விளங்கி சொல்லவே முடியாது. அது ஒரு பழி வாங்குற மாதிரி தான். அவன் சபையை துன்பப்படுத்தினா, ஒருத்தனை கொலை செய்வதற்கு நின்னா கர்த்தர் நீதியை சரி கட்டினார். கர்த்தர் செயல்படுகிற விதம் வினோதமாக இருக்குங்க, அவங்களால் விளங்கவே முடியாதுங்க. கர்த்தர் எப்படி செய்வார், எந்த விதத்தில் செய்வார், நம்மளால் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம யாருக்கு எதிராக வார்த்தை பேசக்கூடாது, சபிக்கக்கூடாது, வீண் வார்த்தையில் பேசக்கூடாது. யாக்கோபுல பேசுகிறாரு, நாவை பற்றி பேசுகிறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்தும் தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வருமாங்கிறாரு. ஆனால் வருதா? வருது. ஒரு செம்பு நல்ல தண்ணியாக இருக்கும், அடுத்த செம்பு உப்பு தண்ணியாக இருக்கும். நம்ம வாயிலிருந்து மட்டும் வரும், வேற எந்த கணத்துலேருந்து வராதுங்க. நம்ம வாய்ங்கிற ஊற்றுலேருந்து அத்தாடி. சிலர்லாம் பேசினாவே இங்கிலீஷ் தான் பேசுவார். அன்றைக்கு ஒரு ஃபாதர் சொன்னார், அவர் வந்து ஒன்றுமே இருக்காது, ஆனால் பாட்டு பேசுவார். ஒரு வினோத ஃபாதர் அவர். அன்றைக்கி எதாவது சொன்னார், ஒரே ஒருத்தன் குடிச்சிட்டு வராதீங்கன்னு சொன்னாங்களாம். அடுத்து நீ குடிச்சிட்டு வந்தால் உனக்கு அப்பம் கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு. அவன் அடுத்து குடிச்சுட்டு தான் வந்திருக்கான். அவர் வந்து அப்பத்துக்கு பதிலாக பட்டனை கலத்தி கொடுத்துட்டாரான். அது எப்படி கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு. பட்டனுக்கு அவனு சுவஞ்சு பார்த்துருக்கான்.
சோஞ்சு பார்த்துருக்கான். கடைசியில் அவனுக்கு சொல்ல, கடைசியில் தின்ட்டான். தின்ட்டு கடைசியில் வந்து சொல்லியிருக்கான், ஃபாதர் எப்பவுமே இயேசுநாதருடைய கரியைத்தான் கொடுப்பாரு, இன்னைக்கு கோவப்பட்டு எலும்பை கொடுத்துட்டாருன்னு இருக்கான். இதே மாதிரி தான் அவர்தான் கிடைக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஆனால் பேசுவார். அவர் சொன்னார், அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா காணா கீனா கூணா கேனா இருந்துச்சு, இந்த அம்மா அப்படின்னா இங்கிலீஷில் பேசுறது. அப்படி பேசக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி 2 சம்பவம் சொல்லி முடிச்சுறேன். நீதிமொழி 26:1. உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்தில் மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. உஷ்ண காலத்தில் பனி பெய்ஞ்சாலும் அது வந்து கிளைமேட் மாறும்போது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அறுக்கிற நேரத்தில் மழை பெஞ்சாலும் அறுவடைக்கு தகாது. அதே போல் மூடனுக்கு மகிமை தகாது. கீழே அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஒரு மனுஷன் காரணம் இல்லாமல் உங்கள் மேலே சாப வார்த்தைகளை பேசுகிறான், பொய்யா அவங்கள நிந்திக்கிறான், அவதூறான காரியங்களை பேசுகிறான்னா அது உங்கள் வாழ்க்கையில் தங்காது. ஆனால் நீங்கள் செஞ்ச அப்படிப்பட்ட காரியம் செஞ்சீங்க, அதனால் பாடுபடுறீங்கன்னா அது நீங்கள் பொறுமையாக சகிச்சிக்க வேண்டியதான். அது வேற, அதையும் 1 பேதுரு 2 பேசுகிறார். அது உங்களுக்கு அதுக்கு நீங்கள் அதுக்கான காரியத்தை செஞ்சுருக்கீங்க, திட்டு வாங்குறீங்க, அடி வாங்குறீங்கன்னா சகிச்சிக்க வேண்டியதான். ஆனால் காரணம் இல்லாமல் உங்கள் மேலே சாபம் விடுறாங்கன்னா அது தங்காது. அதுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும். ஒரு அடைக்கலான் குருவி அலைந்து போகுது, தகைவலான் குருவி பறந்து போகுது. ஏன் போகுதுன்னா அதுக்கு உட்காரதுக்கு இடம் இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கு. அது போய் ஒரு இடத்துல உட்காரதுக்கு இடம் இல்லை. உங்கள் மேலே காரணம் இல்லாமல் ஒரு மனுஷன் சாபம் விட்டானா அது உங்கள் மேலே வந்து உட்காராது. அந்த குருவி எந்த இடத்துல உட்காரதுக்கு இடம் இல்லைன்னா அந்த குருவி எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிரும். உங்கள் மேலே ஒரு சாபம் விட்டானா, தவறான வார்த்தைகள் பேசினானா, இல்லாத பேசினானா, எதுவும் திரும்பி பேசாதீங்க. எவன் அனுப்புனானோ அவன்கிட்டே போயிடும். அது நம்ம வேலை கிடையாது. கீழே 26-27 கடைசி வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஒருத்தவங்களை படுகுழி வெட்டுறான், தீமையான காரியங்களை செய்கிறான்னா எவன் குழி வெட்டினானோ அந்த குழியிலே அவனே விழுவான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன்னை சபிக்கிறவனை சபிக்காத, அவனை ஆசீர்வதினார். அவன் மேலே இறக்கங்காமி, அவன் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணு. இந்த தீமையான காரியங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு இடமில்லாத அளவுக்கு அவன் மனம் திரும்ப வேண்டும்னு ஜெபம் பண்ணினார். ஒருவனும் அழிந்து போது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்க. அதே எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். ஒரு சபிச்சானா, தீமையான காரியங்களை சொன்னானா, வசைச்சொல் பேச சொன்னானா, பழி வாங்காதீங்க, கசப்பை வைக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட காரியங்களை ஒப்படைங்க. கர்த்தர் அது எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். 2 சம்பவம் சொல்லி சொல்லிடுறேன். ஆமான் மொர்தெகாயை கொள்றதுக்கு தெம்ப தீவிரமாக இருந்தான். மொர்தெகாய் என்ன தவறு செஞ்சான்? ஒன்றும் சொல்ல, எந்திரிச்சு நிற்கலை, அவ்வளோதான். அவர் யூதன், ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்திரிச்சு நிற்கலை. அதனால் இவனை கொல்லுவதற்கு ஒரு குழி வெட்டினான். குழி வெட்டினான்னா தூக்கு மரம் போட்டான். வாசிங்க அந்த வசனம், எஸ்தர் 7:10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். எவன் தூக்கு மரம் வச்சானோ, எவன் குழியை வெட்டினானோ அந்த குழியில் அவனே விழுந்தான். அது நம்முடைய வேலை கிடையாது. அவனை குழி வெட்டுறதோ, அவன் தூக்கு மரத்தில் அவன் சாகணும்னு ஜபிக்கிறதோ நம்ம வேலை இல்லை. கர்த்தரோடு நடக்கிறோம், ஆசீர்வாதத்தில் நடக்கிறோம், தேவனை சார்ந்து வாழணும்னா ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு தீமை நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. அவனை பிளஸ் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கிறதை தவிர வேறு எதுவுமே செய்யாதீங்க. நான் சொல்லலைங்க, இயேசுனார் சொன்னார், ஆசீர்வதிங்க. பழி வாங்குது அவருடையது. எப்படி பழி வாங்குவார்? அது எப்படி? அவனே ரட்சிக்க எப்படி சபை கொண்டு வருவார்? உடனே சாரி கேட்க சொல்லுவார். அவன் தெரியாமல் பேசிட்டாங்க, அவனே சாரி கேட்க வைப்பார். அதுக்கு மேலே என்னங்க பழி வாங்கணும்? இல்லைங்க, அவன் நாசம் அப்படி தான் நினைக்கிறீங்களா? ரசிக்கப்பட்டு அவனும் சச்சு கொண்டான், சாரிங்க அன்னைக்கு தெரியாமல் பேசிட்டேன், மனசில் வச்சுக்காங்கன்னா அதுக்கு மேலே என்ன பழி வாங்க வேண்டியிருக்கு?
யார் மேலேயும் கசப்பை வைக்காதீங்க. கர்த்தர் காரியங்களை செய்வார். தானியேலை கொலை செய்ய வேண்டும் என்று, தானியேலை காலி பண்ண வேண்டும் என்று சில திட்டம் போட்டான். ஆனால் தானியேல் மேலே குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்படித்தான் உங்களை பற்றி இருக்கணும். உங்களை பற்றி சாட்சி என்னம்னா, அவரை என்ன சுற்றி முற்றி பார்த்தாலும் ஒரு குறை இருந்தாலும் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். அவன் மேலே பழி சொல்கிறாங்க, தீமையான காரியங்களை சுகிறாங்க. சிங்கத்தின் கேபியில் போட்டாங்க, கர்த்தர் காப்பாற்றினார். எவன் குழி வெட்டினானோ அவன் தீமைக்கு போனான். பழி வாங்குவது கர்த்தருடையது. அதுக்கப்புறம் தானியேலுடைய வாழ்க்கை மேந்து உயர்ந்து உன்னதத்தில் இருந்துச்சு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தில் வாழும்படி அழைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதை அன்றி வேற எதையும் செய்யாதீங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, ஆசீர்வாதமாக இருங்க, மற்றவர்களை ஆசீர்வதிங்க. மற்ற காரியங்களை டீல் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய கரம். நம்முடைய கரம் அதில் படவே கூடாது. உங்கள் கரம் பட்டுச்சுன்னா வேதனை, டிப்ரெஷன், அறுத்தம், வேதனை இருக்கும். யார்ட்டையும் சொல்லாதீங்க. என்னை எப்படி பேசிட்டாங்க தெரியுமா, பேசிட்டாங்க விட்டுருங்க, மனதார மன்னிச்சிருங்க. எனக்கு எவ்வளோ காயமாயிடுச்சு தெரியுமா, தூக்கமே இல்லை தெரியுமா, இருக்கும். சில நேரத்தில் தூக்கம் வராமல் தான் இருக்கும். ஆனால் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ப்ளஸ் பண்ணுங்க, மனம் திரும்பணும், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பழி வாங்குவார். அது எப்படி பழி வாங்குவார்? எப்படினாலும் பழி வாங்குவார். அது கர்த்தருடைய வேலை. உங்களை உயர்த்தி காமிப்பார். உங்களை உயர்த்தினாவே பெரிய பழி வாங்குது இல்லையா? உங்களோட டாப்பில் நிப்பாட்டிட்டாருன்னா அவனுக்கு அதுக்கு மேலே என்னங்க பழி வாங்க வேண்டியிருக்கு? அதை கர்த்தர் செய்வார். ஆனால் அவருடைய வேலை நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு அறிந்து ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபிக்காதீங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம வழி நடத்துவார். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்திருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே வைத்திருக்கிறீர். மக்கள் நன்றி. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் சொன்னீர். யாரையும் சபிப்பது, யார் மேலேயும் கசப்போடும் வேதனையோடும் அடுத்தவனுடைய தீங்கை மனதில் வைத்து வாழக்கூடிய ஜனங்கள் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் நீ விரும்புகிறது போல நாங்களும் விரும்புகிறோம். எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உதாசீனப்படுத்துறவர்களுக்கு உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நீ செய்கிறதற்காக, எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக, நன்மையான மேன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்காக நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே உண்டாகட்டும். வழி நடத்துவீராக, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு குறையும் இல்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.